அப்ப அண்ணாமலையே ஓரம் கட்டணுங்கிறதா உங்களுடைய அஜெண்டா அப்படின்னா அண்ணாமலையினால உருவாக்குன அந்த ஓட்டு வங்கி உங்களுக்கு காப்பாத்தணும்னு எப்படி நம்புறீங்க? ரிசல்ட் வந்த அன்னைக்கு உண்மையிலேயே அவரு ரொம்ப உடஞ்சு போய் தான் இருந்திருக்காரு. அத நெருக்கமானவங்க சொன்னாங்க. ஒரு தனி நபர்னால ஒரு கட்சிக்கு நல்லது நடக்குன்னா தாராளமா தனி நபர் துதி பாடுறதே தப்பு இல்லையே. நம்ம நாட்டு அரசியலே அப்படித்தானே இருக்கு. திருப்பியும் நான் சொல்றேன், எதுக்கு நம்ம தனிநபர் துதி பாட வேண்டாம்? மோடியை ஏன் துதி பாடணும்? மோடின்னு நமக்கு கோஷம் போடுறோமே, அது தனிநபர் துதி கிடையாதா? எப்படி இந்தியாவுக்கு திரு நரேந்திர மோடி தேவைப்படுறாரோ அதே மாதிரி தமிழகத்திற்கு அண்ணாமலைக்கு தேவைப்படுறாரு. பாஜகவுக்கு வேணா அண்ணாமலை தேவையில்லாம இருக்கலாம், ஆனா தமிழகத்துக்கு இன்னைக்கு தேவைப்படுறாரு. அந்த இளைஞன் தமிழகத்துக்கு இப்ப தேவைப்படுறார். தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல அவர் வந்திருக்கார் தமிழகத்துல. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு ஆசீர்வாதம் திரு அண்ணாமலைக்கு பரிபூரணமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு பாஜக அண்ணாமலையை பயன்படுத்த தவறுதுன்னு சொல்லும் போது இந்த முட்டாள்தனத்தை என்னால ஏத்துக்க முடியாது. அது யாரு பண்ணாலும் சரிதான், மோடியே செய்தாலும் தப்பு தானே. அது எப்படி சரின்னு சொல்ல முடியும்? இதுல நீங்க அம்பாசமுத்திரத்துல டிவிடி தினகரனை கொண்டு விட்டா இசக்கி பாண்டியன் அவுட்டு. அம்பாசமுத்திரத்துல ஏன்னா அவரு முக்குலத்தோர் இவர முக்குலத்தோர். திரிசா மட்டும் என்ன சும்மாவா? திரிசாவுக்கு தனியா பாதுகாப்பு படையே கொடுத்துட்டீங்க. கேவலமா இருக்கு இதெல்லாம். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்முடன் இன்று பரபரப்பான அண்ணாமலை பற்றிய தகவலை பகிர்ந்து கொள்ள திரு சின்னப்பா கணேசன் அவர் வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தென்னவன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் செஞ்சு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன். சார், அண்ணாமலை ஜூன் 4 ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போவதாகவும் அந்த அறிவிப்புங்கிறது அவர் ஆரம்பிக்க போற புதிய கட்சி குறித்த தகவலா இருக்கலாம். அது கட்சியா இல்லாட்டி ஒரு பணி இயக்கமா அப்படின்னு எது சின்ன வித்தியாசம் தான் இருக்கலாம். அது எந்த பேர்ல இருக்குங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. அதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அவர் பின்னாடி நடிகர் ரஜினிகாந்த் இருக்க போறதாகவும் நடிகர் அர்ஜுன் அவங்க இருக்க போறதாகவும் தகவல் வருது. இன்னைக்கு டெல்லிக்கு போறாங்கிறது ஒரு தனி நியூஸ். டெல்லிக்கு போறப்போ அவர் சொல்லிட்டு போறாரு, இந்த கேட்கிற கேள்விகளுக்கு இன்னும் 2 நாள்ல பதில் சொல்லுவேன். அவர் தவிர்க்கல, வேற எதுவும் சொல்லல, 2 நாள்ல பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இன்னும் ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு. சோ உங்க கணிப்புல அவர் 2 நாள் கழிச்சு என்ன சொல்ல போறார்? அதாவது ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு வரக்கூடிய 4ஆம் தேதி அவருக்கு பிறந்த தினம், பிறந்த நாள். அத 4ஆம் தேதினு எல்லாரும் மையப்படுத்தி பேசுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சதுல நான் விசாரிச்சதுல குறிப்பாக நான் இந்த விஷயத்துக்காக வேண்டிய நேற்றுக்கு பல நபர்கள்ட்ட முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் பேசினேன். நேரடியாக நம்மளால அண்ணாமலை அவர்கள்ட்ட தொடர்பு கொள்ள முடியாது, என்னால அந்த அளவுக்கு தெரியல கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள பல பேர் எனக்கு தொடர்பு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கொஞ்சம் நெருக்கமான ஆட்கள் எல்லாமே, அவங்க கிட்ட நான் பல நேற்றுல இருந்து அந்த செய்தி பரபரப்பான பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொன்ன பல தகவல்கள் சொன்னாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில அவரை பாஜக மாநில தலைவராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்க சொல்லி பாஜக மேலிடம் அந்த ஆஃபரை கொடுத்திருக்கு. ஆனால் அண்ணாமலை முடியாது, நான் இருக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், அதை உறுதிப்படுத்தி அதை சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை நான் ஏற்கனவே இதையும் நான் பகிர்ந்திருந்தேன். அவர் சில டிமாண்ட வைப்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கும். ஏன்னா கடந்த கால அனுபவம் அது என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்ப ரொம்ப ரொம்ப தெளிவா இதை என்ன சொன்னா, குறைந்தபட்சம் 5 வருஷமாவது கொடுங்கன்னு கேட்கிறார். முதல் முறையாக அவரை பாஜக மாநில தலைவராக 2021 அவரை கொண்டு வந்த அந்த நேரத்துல திரு BL சந்தோஷ் அவர்கள்ட்ட அண்ணாமலை வச்ச கோரிக்கை இதே கோரிக்கை தான் வச்சிருக்காரு. 2 டேர்ம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். தொடர்ச்சியாக 2 கொடுங்க, அப்பதான் நான் அதை டார்கெட் பண்ணி என்னுடைய இதை நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு சட்டசபை தேர்தல், ஒரு பாராளுமன்ற தேர்தல், அதாவது முதல் பாராளுமன்ற தேர்தல் வரும், அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல், 2ஐயும் நான் எதிர்கொள்ற மாதிரி இருந்தாதான் ஒரு அவுட்புட் சரியானதை கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அவ்வளவுதான், தப்பு கிடையாது. ஆனா இந்த அதிமுக கூட்டணிங்கிற ஒரு இடத்தை கொண்டு கரெக்டா அவரை அப்படியே வெளியே தள்ளி விட்டாங்க. அப்படியே இது கடந்த கால அனுபவம். இப்ப அதே இது திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுனால அதை அவரு கேட்கிறாரு. நியாயமான ஒரு கேள்வியும் கூட. அப்புறம் 2வது நீங்க எல்லாம் வச்சு அவருக்கு தலைவரா கொடுத்துட்டு அப்புறம் 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அப்படியே போய் திமுக கூட கூட்டணின்னு போனீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் வேண்டான்னு சொல்லி அப்படிதான் பிஜேபி வளர்த்தாரு அண்ணாமலை. மறுபடியும் நீங்க அதிமுகவோட போய் கூட்டணி வச்சீங்க, டொர்ன்னு அது 2.97% ஓட்டு வங்கி சரிஞ்சு போச்சுது.
பழையபடி இப்ப அதிமுக கூட தான் இருக்கீங்க, என்ன வெளியே வரல. இந்த சூழ்நிலையில 2029 தேர்தல்ல கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு, பாதிப்பு இருக்கு, சிக்கல் இருக்கு. அவங்க இப்ப வந்து ராகுல் காந்தி தான் கொண்டு போய் நாங்க பிரதமர் ஆக்க போறோம்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப மோடி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கூட்டணிக்கு வந்து அவங்களுக்கு சௌரியமா இருக்கும், அவங்களுக்கு நல்லதா இருக்கும்னு அரசியல் கணக்குல அவங்க அதை போடுறாங்க. ஆனா வந்து சித்தாந்த கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்தவங்க தான், இல்லைன்னு நான் சொல்லல. கருணாநிதி காலத்துல திமுக கூட கூட்டணி, ஜெயலலிதா அந்த காலத்துல அதிமுக கூட கூட்டணியில இருந்தவங்க தான். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மறுபடியும் நீங்க அங்க போறது சரியா இருக்காது இல்ல அப்படிங்கிறது அண்ணாமலை கண்டிப்பா அதையும் ஒரு விஷயமாக வச்சிருக்க கூடும். இதெல்லாம் அவர் போட்ட கண்டிஷனா இருக்கும். அதனால அவர் ஏத்துக்கல. அவர் அதனால இதெல்லாம் வருங்கிறதுனால அவர் அது தவிர்க்கிறாரு அந்த மாநில தலைவர் பதவி அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதிமுக கூட கூட்டணி வச்ச உடனே அவர் அமைதியா இருக்கார். ஒரிஜினலா 1 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக கூட கூட்டணின்னு முடிவு எடுத்த உடனேயே வந்து அவர் அதுல இருந்து ஒதுங்கணும்னு தான் முடிவு பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் சைலண்டாவும் ஆயிருக்காரு. அப்படி போனவருக்கு தான் இவங்களா பிடிச்சி வாண்டடா வந்து அந்த அவரை சீன்ற மாதிரி அவருக்கு ஒரு 6 தொகுதியில போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு போட்ட உடனே அவரு அந்த 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 வேலையை அவருக்கு கொடுத்த உடனே அவர் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். அதுல வந்து அவர் கேட்கலையே உங்ககிட்ட, கேட்காத நீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்னா அவரை கூப்பிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். முத அவர் அமைதியா இருக்காருன்னு சொல்லும் போது ஏன் அவர் அமைதியா இருக்காரு, ஏன் ஓரமா ஒதுக்குறாரு? மாநில தலைவர் பதவியில இருந்து இல்ல, ஆனா அவருக்கு உள்ள முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்க அவரை மரியாதையை நடத்திருக்கணும். அதே செய்யல பாஜக. பாஜக கமலாலயத்துல அவரு குறிப்பாக வந்து நயனா நாகேந்திரனுடைய பையன் பாலாஜி, அவர் வந்து ஒரு நம்ம இதுல ஒரு சந்திப்புல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது நேரடியாவே நடந்தது. அவருடைய இதை அவர் வெளிப்படுத்தி ஒரு சேனல், முக்கியமான சேனலுடைய இதுல நிர்வாகிகள் போய் பேசும்போது அவர்கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் வந்து என்னது அப்படின்னா, தேர்தல் வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையுடைய போட்டோவை அங்கங்க லைட்டா போட்டுடுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து அவரை நிராகரிக்க வேண்டாம், அவரை வந்து ஒதுக்க வேண்டாம், அப்படி இருக்கட்டும். அவர் 2026 கண்டிப்பா ஒரு 10-15 சீட்டு பிஜேபி வெற்றி பெறும். அது காரணம் வந்து அப்பா, அதாவது நயனா நாகேந்திரன் தலைமையில வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அதை பிரச்சாரம் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு பிறகு அண்ணாமலையை மொத்தமா அவரே ஆஃப் ஆயிடுவாரு, அவரை ஓரம் கட்டிடலாம். அதனால நீங்க இப்போதைக்கு வந்து அண்ணாமலைக்கு எதிராக நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனா அண்ணாமலை பற்றி எந்த இதையுமே வந்து சேனல்கள்ல போட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு இதாவே சொல்லி இப்படிதான் அவங்க பிளானே இருந்திருக்கு. அப்ப அண்ணாமலையே ஓரம் கட்டணுங்கிறதா உங்களுடைய அஜெண்டா அப்படின்னா அண்ணாமலையினால உருவாக்குன அந்த ஓட்டு வங்கி உங்களுக்கு காப்பாத்தணும்னு எப்படி நம்புறீங்க? இதுதான் பிரச்சனை. சரி, இதை உள்ளால் நடந்தது. இப்ப கடைசியா வந்து அண்ணாமலையுடைய நிலைப்பாடு வந்து அப்பவே அவர் ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கி இருந்து ஒரு 2-3 வருஷம் ஒதுங்கி இருக்கலாங்கிற ஒரு மனநிலையில அவர் இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல. நம்ம கொஞ்சம் விவசாயம் பார்த்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஒரு இயக்கம் அந்த மாதிரி வச்சுட்டு ஏற்கனவே அவருக்கு இருக்கு வி லீட் த பி த லீடர் சாரி பி த லீடர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவருக்கு ஏற்கனவே இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு. அதன் மூலமா நம்ம ஏதாவது செய்யக்கூடிய செய்யலாம், மாணவ செல்வங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல தான் அவரு டிராவல் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு திருப்பி அவரை இழுத்து கொண்டு விட்டு நீங்க எப்படியாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க பண்ணிதான் அவர் கட்டாயப்படுத்தி அவருக்கு விருப்பத்துக்கு மாறா அவரை திணிச்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சருங்கிறத அவர் வாய்னாலே சொல்ல வச்சு அவரும் அதுக்கும் வந்து கன்வின்ஸ் ஆகி சொல்லி அப்புறம் அதுல வந்து தேர்தல்ல வந்து அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வரல. அதுக்கு பிறகு அவர் வந்து அதனுடைய அழிவை தான் சரிவை தான் இப்ப சந்திச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப மன வேதனை கொடுத்திருக்கு. கடைசியில அவர் பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு, பிரச்சாரமும் அவரு மனப்பூர்வமாவே பண்ணிட்டாரு. இருந்தாலும் கூட கடைசியில வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி ஓட்டு வங்கியும் சரிஞ்சு போச்சு, கட்சியினுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு அதே மாதிரி எம்எல்ஏக்களும் கிடைக்கல, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லும்போது அவரால் அது ஜீரணிக்க முடியல. ரிசல்ட் வந்த அன்னைக்கு உண்மையிலேயே அவர் ரொம்ப உடஞ்சு போய் தான் இருந்திருக்காரு. அத நெருக்கமானவங்க சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மனம் உடஞ்சு போய் இருந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோட இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு தரப்புல இதெல்லாம் நடக்கும்போது பாஜகவினுடைய மாநில அளவில் உள்ள நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் மத்தியில வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, அது வந்து வெறும் 4 பேர் அவருக்காக வேண்டி சோசியல் மீடியால பேசின உடனே அண்ணாமலை பெரிய ஆளா, அண்ணாமலைக்காக 4 பேர் அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரு 2 மாசம் அந்த கத்திட்டு கிடப்பாங்க, அது கூட காணாம போயிருவாங்க. இந்த மாதிரி ஃபார்முலாவில தான் அவங்க மைண்ட் செட்ல அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் யாருமே வந்து அண்ணாமலையினால பாஜக வளர்ச்சி வந்துங்கிறத அவங்க ஏத்துக்கவே இல்லை தமிழகத்துல. அது பாஜகவுக்கு வேண்டி வந்தது, அது விஜய்னால அது போயிட்டுங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய அண்ணாமலைனாலதான் அந்த 11.24% ஓட்டு வங்கி 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வந்துங்கிறத அந்த அங்கீகாரத்தை அண்ணாமலைக்கு பாஜகவினுடைய தமிழக முன்னாள் மாநில தலைவர்கள், இப்ப இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் கொடுக்கல. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை கிண்டலா தான் பேசிட்டு இருக்காங்க. கமலாலயத்தில் பேசிட்டு இருந்திருக்காங்க கமலாலயத்துல. இதெல்லாம் அவருக்கும் தெரியதானே செய்யும்.
அதுல இதுல இருந்து எதுக்கு மல்லு கட்டிட்டு இருக்கு, நம்ம பேசாம ஒதுங்கி போயிடலாமே அப்படின்னு நினைச்சு தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி அவரு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதை சொல்லியிருக்க பகிர்ந்துட்டதா தான் தகவல். திரு நரேந்திர மோடி அவர்கள்ட்ட இதை வந்து அவர் பேசியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப வந்து அவர் டெல்லிக்கு போறது இன்னைக்கு நீங்க பேசிட்டு நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல அவர் டெல்லி கிளம்பி போயிட்டாரு. 2 நாளையில நான் சொல்றேன்னு சொல்றது வேற ஒண்ணு இல்லை. இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து பாஜகவினுடைய மேல்மட்ட குழு இன்னைக்கு கூடி பேசியிருக்காங்க, கலந்துருக்காங்க. அநேகமா இப்ப அந்த மீட்டிங் இன்னும் முடியாம கூட இருக்கலாம், இல்லைன்னா முடிஞ்சிருக்கலாம். எனக்கு கரெக்டான அந்த டைமிங் எல்லாம் தெரியாது. ஆனா அவங்க கூட்டம் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல இதை பத்தி தான் பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் இதை பத்தி பேசியிருப்பாங்க. கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. ஆனா யோசிச்சா கூட அது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து தமிழக அளவுல வந்து தமிழக மாநில தமிழ் மாநில பாஜக தலைவராக அவரை வந்து மாநில தலைவரா வைக்கணும். வச்சாதான் பாஜக வந்து இங்க அடுத்த மறுபடியும் கட்டமைக்க முடியும், பெரிய லெவல்ல கொண்டு வர முடியும்ங்கிற மாதிரி அவங்க அதுல ஆலோசிச்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அவங்க வந்து ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக பேசணும்னு நினைச்சிட்டாங்க. நேத்துக்கு நான் விசாரிச்சதுல ஒரு மூத்த நிர்வாகி ஒருத்தர் வந்து சொன்ன போது ஒரு பாயிண்ட் நமக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா அண்ணாமலை ஒரு பாயிண்ட் அவர் கேட்டிருக்காரு. அவரு மனம் உடைஞ்சு பேசும்போது ஒரு பாயிண்ட் ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என் குழந்தை அது மாநில தலைவரா வந்த பிறகு அவருக்கு குழந்தை, பெண் குழந்தை பிறந்து 2வது குழந்தை. அப்ப குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை நான் வந்து கூட இருந்து பார்க்கல. அந்த அளவுக்கு நான் கட்சிக்காகத்தானே நான் எல்லாமே பண்ணினேன். ஆனா அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த ஓட்டு சதவீதத்தை அநியாயமா இழந்துட்டாங்களே. அப்போ அதுல என்ன புரோஜனம் இருக்குன்னா, அப்ப அவ்வளவு தூரம் வந்து தெரு தெருவா போய் என் மக்கள் எல்லாம் போய் இவங்கிட்ட இவ்வளவு தூரம் பகையை சம்பாதிச்சு இதெல்லாம் பண்ணி மக்கள் மத்தியில இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேனே. ஆனா அந்த இதனுடைய பலன் இல்லாம போச்சுல, கட்சி வரணும்னு தானே ஆசைப்பட்டோம், அது தப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே அதை ஃபீல் பண்ணியிருக்காரு. மனம் உடைஞ்சு அவர் வந்து பேசியிருக்காரு. இவரு அவர் பக்கத்துல இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த பக்கத்துல வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து பாஜகவினுடைய சட்டப்படி அது தனிநபர் துதி பாடுறதெல்லாம் நமக்கு கிடையாது. நாம வந்து கட்சி தான் நமக்கு முக்கியம். கட்சி முக்கியம் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. அண்ணாமலையை வந்து தனியா, அதாவது அண்ணாமலையே தனியா நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி, அவருக்காக நம்ம வந்து சட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரியும் அந்த அடிப்படையில சில விஷயங்களை வந்து BL சந்தோஷ் பேசினதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு எல்லாம் வந்து அறிவு கொஞ்சம் கம்மின்னு நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவினுடைய சட்டப்படி 3 வருஷம் இருக்கலாம், 2 தடவைன்னா 6 வருஷம் இருக்கலாம், ரைட்டு. அப்போ நீங்க வந்து அண்ணாமலையுடைய இன்னொரு சட்டமும் நீங்க வச்சிருக்கீங்கல்ல, பாஜகவினுடைய மாநில தலைவரா ஒருத்தர் வரணும்னா 10 வருஷம் குறைஞ்சு விட்டு பாஜகவில இருக்கணும். ஒரு 5 வருஷமாவது ஒரு மாநில அளவுல உள்ள அத பேரண்ட் பாடியில இருக்கணும், நிர்வாகியா இருக்கணும். அண்ணாமலை வந்து 1 வருஷம் கூட ஆகாம அவர் எப்படி மாநில தலைவராகுனீங்க? அன்னைக்கு சட்டத்தை தளர்த்துனீங்களா? நயனா நாகேந்திரன் வந்து 2017 தான் பிஜேபிக்கே வந்தாரு. அவரை மாநில தலைவரை 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆகும்போது அவருக்கு வந்து 10 வருஷம் நிறைவே பெறல. அப்புறம் அதுக்காக வேண்டி விதிமுறையை மாத்துனீங்களா? அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க மாத்துவீங்க. அப்ப இப்ப அண்ணாமலை தேவை இல்லைன்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தோணுச்சு அந்த பாயிண்ட்ல. அப்ப தேவையில்லை, அதனால அவருக்கு வந்து இந்த சட்டத்தை காரணமா சொல்லிடுவோம். இப்போ நிதின் கட்கரி தேசிய தலைவராக இருந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவில் அந்த ஒரு டைம் தான் ஒருத்தர் இருக்க முடியும், 3 வருஷம். அந்த 3 வருஷத்தோட அவருக்கு பதவி காலம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொருத்தரை வைப்பாங்க. மறுபடியும் அத்வானி வருவார், அவர் இருப்பாரு. இப்ப வாஜ்பாய், அப்புறம் அத்வானி இருப்பாரு, மறுபடியும் அவர் வருவாரு. அப்படி ஒரு 2 தடவை இருக்கலாம். இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. ஆனா நிதின் கட்கரிக்காக சட்டத்தை மாத்தினாங்கல்ல தேசிய அளவுல அப்படின்னு சொல்லி, அது வந்து தேசிய தலைவர், மாநில தலைவர், மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர், பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் எல்லா தலைவர்களும் வந்து ஒரு 3 வருஷம் இருந்துட்டு பழையபடி கண்டினியூஸா இன்னொரு 3 வருஷம் இருக்கலாம்னு சொல்லி பாஜகவினுடைய மேல்மட்டத்துல கூடிய முடிவு எடுத்தாங்களே. அதே மாதிரி அண்ணாமலை தேவைன்னா நீங்க முடிவு எடுக்கலாமே. இதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது ஒரு சின்ன விஷயம் தானே. அதாவது ஒரு தனி நபர்னால ஒரு கட்சிக்கு நல்லது நடக்குன்னா தாராளமா தனி நபர் துதி பாடுறதே தப்பு இல்லையே. நம்ம நாட்டு அரசியலே அப்படித்தானே இருக்கு. திருப்பியும் நான் சொல்றேன், எதுக்கு நம்ம தனிநபர் துதி பாட வேண்டாம்? மோடியை ஏன் துதி பாடணும்? மோடின்னு நமக்கு வந்து கோஷம் போடுறோமே, அது வந்து தனிநபர் துதி கிடையாதா? அமித்ஷான்னு சொல்றாங்க, அது தனிநபர் துதி கிடையாதா? யோகின்னு சொல்றாங்க, அது தனிநபர் துதி கிடையாதா? சுவேந்த அதிகாரியை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், அவரை வந்து தனிநபரா நம்ம மேற்கு வங்காளத்துல துதி பாடலையா? அதே மாதிரி அசாம் முதலமைச்சர் அந்த ஹேமந்த் பிஸ்வாஸை பத்தி நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம், அது தனிநபர் துதி தானே. அப்ப இது தேவைப்படுது சார் நம்ம நாட்டுக்கு. சில மாநிலங்கள் இப்ப யோகி வர்றதுக்கு முன்னாடி ஊபியில பிரச்சாரம் பண்ணும்போது யோகி தான் முதலமைச்சர்னே அறிவிக்கல, தேவையில்லை அறிவிக்கல. ஆனா இதுக்கு இப்ப நீங்க வரக்கூடிய தேர்தலில் யோகி தான் அடுத்த முதலமைச்சருங்கிறத நீங்க மக்களுக்கு புரிய வச்சு தானே சந்திப்பீங்க. முதலமைச்சர் வெற்றி பெற்ற உடனே யோகியை மாத்திட்டு இன்னொருத்தரை வைக்க போறோம், இல்லைன்னா இவருக்கு நாங்க தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்ல போறீங்க.
நேரடியாகவோ மறைமுகமாவோ யோகி தான் முதலமைச்சருங்கிறத மக்களை நம்ப வச்சுதான் ஓட்டை கேட்க போறோம். பிரதமர் வேட்பாளர் மோடி தான் அப்படி சொல்லி ஓட்டு கேட்கிறோமா இல்லையா? அவரை முன்னிலைப்படுத்தி தானே கடந்த ஒவ்வொரு தேர்தலையும் அவரை தான் போக்கஸ் பண்றோம். ஏன்னா அவரை தான் நம்ம இப்ப அவருடைய முகம் தேவைப்படுது. எப்படி இந்தியாவுக்கு திரு நரேந்திர மோடி தேவைப்படுறாரோ அதே மாதிரி தமிழகத்திற்கு அண்ணாமலைக்கு தேவைப்படுறாரு. மற்ற வட மாநிலங்களை விட தமிழகம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மாநிலமா இருக்கு. அப்ப இந்த மாநிலத்துல வரணும் அப்படின்னா மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. அப்ப அதெல்லாம் தாண்டி ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒருத்தர் 10 வருஷம் அனுபவசாலி, துறையில சார்ந்த அனுபவசாலியா இருந்த ஒருத்தர் இங்க ஒரு ஐபிஎஸ் மூளையை வச்சு இங்க சில விஷயத்த முன்னெடுக்க நினைக்கும் போது அவருக்கு வழி விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு? அப்படி நீங்க அதுக்கு வழி விடல அப்படின்னா அவரை வெளியே விடுறதுல தப்பு இல்லை. ஏன்னா பாஜகவுக்கு வேணா பாஜகவுக்கு வேணா அண்ணாமலை தேவையில்லாம இருக்கலாம். ஆனா தமிழகத்துக்கு இன்னைக்கு தேவைப்படுறார். அந்த இளைஞன் தமிழகத்துக்கு இப்ப தேவைப்படுறார். தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல அவர் வந்திருக்கார் தமிழகத்துல. ஆனா மக்களுக்கு அண்ணாமலைனா யாருன்னு தெரியப்படுத்திட்டார். அவர் எப்படிப்பட்ட சிந்தனையாளர், எப்படிப்பட்ட குவாலிட்டி உள்ள பர்சன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால அவரு இன்னைக்கு தேவைப்படுறாரு. ஒருவேளை பாஜக மாநில தலைவராக அவர் திரு அண்ணாமலைக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி பண்ணினாங்கன்னா சந்தோஷம். அவங்க பண்ணல, அண்ணாமலை தனி கட்சி தான் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இரட்டை சந்தோஷம், அவ்வளவுதான். இதை வச்சாங்கன்னா சந்தோஷப்படுவோம். அதனால 2 டபுள் மடங்கு அந்த சந்தோஷம். அதனால அவருடைய தேவை இன்னைக்கு தேவை சார் தமிழ்நாட்டுக்கு. இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில ஓரம் கட்டியாச்சு. இப்போ அது விஜய்னால நடந்துச்சு. அந்த விஜய்க்கு அந்த ரூட்டு போட்டு கொடுத்தது, திமுகவை எதுக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தை ஊட்டினது, பொதுமக்களை அரசியல பேச வச்சது, இளம் பெண்கள் எல்லாம் அரசியல் பக்கம் திருப்பினது அண்ணாமலை. அதை கொண்டு வந்தது, அதுக்கு அச்சுவாரம் போட்டது, அதுக்கு பயணப்பட்டது எல்லாம் அண்ணாமலை. கடைசியில் அப்படி ஒரு ட்ரிக் அடிச்சு அது அந்த காட்டுல கரெக்டா அண்ணாமலை ஃபீல்டுல இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல, அது விஜய்க்கு சாதகமா அமைஞ்சது. இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் போனாங்க, படிச்சவங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. விஜய் இப்போ உட்கார்ந்து இருக்காரு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் விஸ் அண்ணாமலைன்னு தான் தமிழக அரசியல் கணம் மாற போகுது. வேற ஆளு இல்ல. நீங்க வேற யாரை கொண்டு நிப்பாட்டீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர் படம் நடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தெரியும் இங்க ஒண்ணும் பருப்பு வேவாதுன்னு எனக்கு தெரியும், அடுத்த 5 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லி அவர் இப்பவே படம் நடிக்க போறேன்னு கிளம்பிட்டாரு. முடிஞ்சு போச்சா? சரி, விஜய் வெளியே பேட்டியே கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல திருச்சியில பேசியிருக்காரு, அவ்வளவுதான். எழுதி கொடுத்தா அதை பார்த்து வாசிக்க தெரியும். அவரால் பிரஸ் மீட் பண்ணி 4 கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலையினால பண்ண முடிஞ்சது. அண்ணாமலைக்கு இந்த பிரஸ் எல்லாமே திமுக ஓரியன்டா, திமுக ஆதரவாளர் ஊடகங்கள் தான் நிறைய. அவங்க அந்த கொத்தடிமை வேலையை பாக்குறதுக்காக வேண்டிய கமலாலயத்துல அண்ணாமலைய வம்படியா வலுக்கட்டாயமெல்லாம் போட்டு அவரை டீஸ் பண்ணி விஜயகாந்த் ரேஞ்சுக்கு அவரை கொண்டு போறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. அண்ணாமலைகிட்ட அந்த இது முடியல. அவர்கிட்ட அது முடியலைன்னா இப்ப இந்த பிரஸ்கள் எல்லாம் இன்னமும் அந்த திமுக பேஸ்லதான் இருக்காங்க. இவங்க விஜயை எதிர்கொண்டாங்கன்னா விஜயனால ஒரு பிரஸ் மீட்டை கூட சந்திக்க முடியாது. அதனாலதான் டெல்லிக்கு போனவர் பிரஸ்ஸே மீட் பண்ணாம ஓடி வந்துட்டார், தவிர்த்துட்டார். அவரால் எதிர்கொள்ள முடியாது. அண்ணாமலை கிடையாது ஒண்ணு விஜய். அப்ப விஜய் ஆபீஸ் விட்டு வெளியே வரமாட்டாரு. அப்போ அந்த விஜயனுடைய செயல்பாடுகள்ல அரசாங்கத்துல உள்ள குறைபாடுகள் எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடத்துல மக்களுக்கு கரெக்டா எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல அண்ணாமலையுடைய பங்களிப்பு அவசியம் தேவைப்படுது. அதனால கண்டிப்பா தவிர்க்க முடியாது. அதைத்தான் அவரு 2 நாளையில சொல்றான்னு போயிருக்காரு. டெல்லியில அவரை மாநில தலைவராக அதிகாரம் கொடுத்து வந்தா அந்த பாணியில வருவாரு. இல்ல அப்படின்னா அநேகமா அவர் அதுல இருந்து பாஜக வெளியே வர்றது உறுதியா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2வது ஆப்ஷன் தான் வாய்ப்பு. அவர் பாஜக விட்டு வெளியேறுகிறார். வெளியேறின பிறகு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனா நிறைய பேர் அது அமைப்பு அதெல்லாம் சொல்றாங்க. அமைப்பு தான் அவருக்கு ஏற்கனவே இருக்குது. அதனால தனி கட்சி தான் அரசியலுக்கு தேவை. அதனால தனி கட்சி ஆரம்பிப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கிற பட்சத்துல அவர் பின்னாடி மிகப்பெரிய சக்தி, தமிழ்நாட்டு சக்தி ரஜினிகாந்த். அவரே கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்து அவர் அதுல இருந்து கொஞ்சம் பின் வாங்கினாரு. ஸோ ரஜினிகாந்த் அண்ணாமலை பின்னாடி நிற்கக்கூடும் அப்படின்னு சில தகவல் வருது. அதுக்கான போட்டோஸும் எல்லாம் தயார் பண்ணி பண்றாங்க. அது ரஜினிகாந்த் அதை பத்தி ஒன்றும் கமெண்ட் பண்ணல. அதோட கூட ஆக்ஷன் கிங் நடிகர் அர்ஜுன் அவரும் அண்ணாமலையோட இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு பின்னாடி நிற்கக்கூடும் அவருக்கு ஆதரவா அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அண்ணா அவரு ரஜினி சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்மை. அவர் 2021 தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அவங்க அந்த வேலையெல்லாம் செய்யும்போது தமிழறிவு மணியன் எல்லாம் அவங்க கூடவே இருந்து எல்லாம் செய்துட்டு இருந்த அந்த நேரத்துல அவருடைய முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முன்னிலைப்படுத்தணும். முதலமைச்சர் வேட்பாளராக அவருடைய தேர்வு திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அது நடக்காம போன பட்சத்துலதான் அவர் பாஜகவுக்கு வந்தார். அதனால திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு ஆசீர்வாதம் திரு அண்ணாமலைக்கு பரிபூரணமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல. இந்த சினிமா சைட்ல ரசிகர்கள் மட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா
தேவையில்லாம இந்த ஆதவ் அர்ஜுன் எல்லாம் வந்து அந்த ரஜினிகாந்த் சீண்டிட்டு தேர்தல் நேரத்தை சீண்டிட்டு இருந்தார். அதை தாண்டி அவங்க வெற்றி பெற்றாங்க, சந்தோஷம் தான். ஆனா அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் பெரிய வட்டத்துல இருக்காங்க. அவங்க அது பெரிய எண்ணிக்கையில இருக்காங்க. அது ஒன்றும் அவங்கள குறைச்சு மதிப்பிட முடியாது. அப்புறம் வந்து அஜித் குமாருடைய ரசிகர்களும் நிறைய இருக்காங்க. அவங்க இந்த கடந்த தேர்தல் நடந்தது வேற விதம். ஆனா அவங்க தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவு அளிப்பாங்கன்னு உத்தரவாதம் கிடையாது. இப்ப நிறைய பேர் ஆதரிச்சிருக்கலாம், தெரியல நமக்கு. ஆனா வந்து இனிமே தொடர்ந்து ஆதரிப்பாங்கன்னு தெரியாது. குறிப்பாக இனிமே வந்து ஜனநாயகம் படம் இப்ப சென்சார்ல இனிமே பார்த்துதான் ஆகணும், சீக்கிரம் பார்ப்பாங்க. நம்ம இந்துரா படத்தையும் அவங்க அதே கேட்டகரியில தான் ரிவைசிங் கமிட்டில இருக்கு. கமிட்டி இந்த வரக்கூடிய இந்த வாரத்திலே கூட அவங்க வந்து அதை போட்டு அந்த படத்தை சீக்கிரம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சனால. அப்படி வரும்போது அந்த படம் இப்ப திரைக்கு வரப்போகுது. அது வரும்போது பாத்தீங்கன்னா அதை ஒரு படமா தான் அவங்க எதிர்ப்பாங்க. ரஜினி ரசிகர்கள் வந்து இப்ப வந்து அஜித் ரசிகர்கள் கூட சேர்ந்துடுவாங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா. கண்டிப்பாக அந்த படமும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன தகவல் எனக்கு சினிமா வட்டத்துல இருந்து அந்த ரிவைசிங் கமிட்டியில அதுல படம் பார்த்த ஒருத்தங்க மூலமா எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அவங்க விஜய் ரசிகை. இவ்வளவு அந்த படம் பார்த்த ஒரு பெண்மணி, அந்த படம் பார்த்ததுல அந்த 10 பேர் கொண்ட குழு மும்பைல படம் பார்த்ததுல ஒரு பெண்மணி, அவங்க வந்து சொன்ன ஒரு கமெண்ட்ஸ் இந்த படத்தை பத்தி என்ன, நானே விஜய் ரசிகை தான், ஆனா படம் வந்து இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி உள்ளது. அந்த தேர்தலுக்கு எதுக்கு நம்ம முடிச்சு போட வேண்டாம். அந்த தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி அவங்க நடந்த ஒரு இது என்ன படம் பார்த்தா, ஆனா வந்து படத்துல வந்து எனக்கு என்னமோ படம் பிடிக்கல. நானே விஜய் ரசிகை தான், இருந்தாலும் எனக்கு வந்து படத்துல நல்லா எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல படம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது உண்மையா இருக்கும் பட்சத்துல வந்து படத்துல வந்து கண்டிப்பா கொஞ்சம் தொய்வோ இல்லைன்னா வேற ஒரு விஷயமோ இருந்தது அப்படின்னா நிச்சயமாக தியேட்டருக்கு வரும்போது வந்து அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவங்க கொஞ்சம் விமர்சனங்கள் பண்ணுவாங்க, கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க, அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கொஞ்சம் இது வரும். அது ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கதான் செய்யுது. அவங்க எல்லாம் அண்ணாமலையை ஆதரிக்க வாய்ப்பு. அது வந்து அஜித் ரசிகரா இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருடைய ரசிகரா இருக்கலாம். ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை அந்த நேரத்துல பயன்படுத்தி இருந்தார், காலம் காத்திருந்து பதில் சொல்லுமா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். காலம் காத்திருந்து செய்யுமா பதில் சொல்லுமான்னு சொல்லியிருந்தார். அதனால அந்த காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப உள்ளார்ந்தது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நிராகரிக்கல. அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து அப்பப்போ திரு அண்ணாமலை ஐக்கிய சந்திக்கிறது வழக்கம். நேற்றுக்கு நைட்டு கூட சந்திச்சிருக்கலாம், இல்ல இன்னைக்கு காலையில சந்திச்சு, அது எனக்கு தெரியல சந்திச்சாங்களா இல்லைன்னு தெரியல, ஆனா சந்திச்சிருக்கலாம். அது வந்து அவரு ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருக்காரு. அதனால அவர் ஒரு வெல்விஷர் இவரை பொறுத்த வரைக்கும். அதனால அவர் சந்திச்சிருக்கலாம். அதுக்கும் அரசியலுக்கும் அந்த ஆலோசனைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சந்திச்சிருக்கலாம், இப்ப கூட சந்திச்சிருப்பான்னு தான் நான் நம்புறேன். அதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக தலைவர்களையும் அவர் வந்து அண்ணாமலை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நேபாளத்துக்கு போனது கூட அங்க ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு இது இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் சொன்னாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. அதனால வந்து ரஜினி இன்னொன்னு அவர் அர்ஜுனுடைய பொறுத்த வரைக்கும் நடிகர் அர்ஜுன் வந்து அவருக்கு நேரடியாக ஆதரவு பண்ணுவார்னு நான் நினைக்கல. அவரு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லும் போது அண்ணாமலை சாருன்னு சொல்லி வர வார்த்தை பத்தி அவருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இது நிறைய நடிகர்கள் வந்து சொல்றதுதான் அது. அதனால அவர் வந்து இவருக்கு பின்னாடி வந்து இறங்கி வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஒருவேளை அப்படி வந்தாலும் அதனால அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஆதரவு பெருக போகுதுங்க இல்லாம நான் நினைக்கல. அப்படியெல்லாம் அண்ணாமலைக்குன்னு இருக்கக்கூடிய ஆதரவே இவங்களெல்லாம் தாண்டிதான் இருக்கு. அது உண்மை, நம்ம அதை ஒத்துக்கணும். அதுவும் படிச்ச மக்கள் மத்தியில இருக்கு. படிச்சவங்க, அதாவது காமராஜர் காலத்து ஆளு 85 வயசு 90 வயசு ஆட்கள்ல இருந்து அவங்க இன்னைக்கு அண்ணாமலை அவங்க வந்து அவங்க வீட்டு பிள்ளையா நினைக்கிறாங்க. அவங்க அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க அண்ணாமலை பக்கம் தான் நிற்பாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு மேல ஒரு பாசம் வச்சிருக்காங்க, ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை அண்ணாமலை உருவாக்கி இருக்காரு, அது பெரிய விஷயம். அதே மாதிரி எம்ஜிஆர் விசுவாசிகளும் அண்ணாமலை பக்கம் தான் நிற்கிறாங்க. ஜெயலலிதா அந்த அம்மாவை ஏத்துக்கிட்டவனும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ண அந்த கூத்து இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே அண்ணாமலையை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு திமுக போறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. திமுக பக்கம் ஏன்னா சாதாரண. ஆனா இதுல இன்னொரு விஷயத்துல மட்டும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடியவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்ச உடனே 2019 எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் உள்ள அவங்க வீட்டிலேயே வந்து ஜெயலலிதா சிலையும் எம்ஜிஆர் சிலையுமே வந்து வீடு கட்டும் போதே மேல வச்சு செய்தவங்க, வச்ச இரும்பு கல்ல சிமெண்ட் மேல உள்ள அந்த சிலையை வந்து உருவத்தை எல்லாம் வச்சு வீடே கட்டினவங்க. ஆனா எலெக்ஷன் அந்த அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி 2019 வச்ச உடனே அவர் மருங்கூர் பேராட்சியில அதிமுக பொறுப்பாளர் செயலாளர் அப்படி இருந்தவர் அலெக்சாண்டர் பேரு ராஜா ஊரேன்னு சொல்றேன். அப்படி இருந்தவர் அவ்வளவு இடிச்சு போட்டுட்டு நேரவே திமுக போய் சேர்ந்துட்டார். அது மத ரீதியான முடிவு. அது இதே மாதிரிதான் முஸ்லிம்களும் எடுத்தாங்க. அது அதிமுக தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் விசுவாசி தான்.
ஆனா வந்து நேர் எதிரான திமுகவுல போய் சேர்ந்து திமுக ஓட்டும் போட்டுட்டாங்க பல தேர்தல்கள்ல. இது கிறிஸ்தவ முஸ்லிம் மத வெறியான மத ரீதியான எடுத்த முடிவு. ஆனா இந்துக்காரங்களா இன்னமும் அதிமுகல இருக்காங்கல்ல, இன்னமும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுல பெரும்பாலானவங்க வந்து அண்ணாமலையை நேசிக்கிறாங்க. அதை நம்ம தவிர்க்க முடியாது. வரக்கூடிய தேர்தலில் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு தான் அந்த ஆதரவு கிடைக்கும். அதை நம்ம முழுக்க நம்பலாம். ஓகே சார். ஸோ இப்ப பாஜக, தமிழக பாஜக நிர்வாகிகள், ஸோ இந்த பாஜக நிர்வாகிகள் எவ்வளவு பேர் அண்ணாமலை பின்னாடி செல்லக்கூடும்? பெரிய அளவுல நிர்வாகிகள்ல பெரிய அளவுல போவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க போகாம அவங்க பாஜகவில் இருக்குதா நல்லதுன்னு நானும் சொல்லுவேன். பாஜகனுடைய மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க, முன்னாள் தலைவர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் வந்து சித்தாந்த ரீதியா வந்தவங்க. இன்னொன்னும் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. அவங்களால அண்ணாமலைக்கு பின்னாடி போக முடியுமா, அது செய்வாங்களான்னு எனக்கு தெரியல அது. ஆனா இளைஞர்கள் வந்து நிறைய பேர் போற வாய்ப்பு இருக்கு. பாஜகனுடைய இளைஞர்கள், மாவட்ட தலைவர்களா இருக்கக்கூடிய நிறைய பேர்கள், முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தவங்க, அவங்கள நிறைய பேர் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு என்னால பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள நேரம் வரல. ஆனாலும் வந்து அதுல நிறைய பேர் வந்து பாஜக அந்த இளைஞர்கள் வந்து நிறைய அண்ணாமலை பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து வினோத் ஜிபி செல்வம் வந்து போக மாட்டாருங்கிறத இப்பவுமே அவர் இன்னைக்கு போட்டிருந்த ட்வீட் மூலமாக நம்ம உறுதியா நம்பலாம். போக மாட்டார் அப்படிங்கிற லிஸ்ட்ல அவரை எடுத்துக்கலாம். ஆனா மற்றவங்க அப்படிங்கிறது யாருங்கிறது எனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியல. ஆனா வந்து கண்டிப்பாக பாஜகவில் வந்து பல மாநில அளவு நிர்வாகிகளே பலரும் வந்து போயிருவாங்க, அண்ணாமலை பக்கம் போயிருவாங்க. மாவட்ட தலைவர்கள் இல்லைன்னா முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இல்லைன்னா ஒன்றிய லெவல்ல உள்ளவங்க அது நிறைய பேர் போயிருவாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல ரொம்பவே பாதிப்பு பிஜேபிக்கு இருக்குதான், சந்தேகமே கிடையாது. அது ஏன்னா நிர்வாகிகள் மட்டத்துல கீழே உள்ள செட்டப்ல நிறைய பேர் போறதுக்கு வாய்ப்பு நிறையவே. பாஜக தொண்டர்கள் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான அங்கம் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரங்கள்லாம் பரவறதுக்கு. சோ இந்த பாஜக தொண்டர்கள் எவ்வளவு பேர் அண்ணாமலை கூட போலாம்? அதாவது அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடியே இருந்தாங்கல்ல பாஜகவில் உள்ள தொண்டர்களா இருந்து, அதாவது ஒரு 80 காலகட்டம் 90 காலகட்டத்திலே இருப்பாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய நிறைய பேர் பாஜக பக்கமே இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு பாதி பேராவது இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன் நான் பாதி பேர்னு சொல்றேன்னா, நான் வந்து 1988 89 காலகட்டத்துல பாஜக பக்கம் இந்து முன்னணி இந்த அமைப்பு ரீதியாகவே சித்தாந்த ரீதியா ஈர்க்கப்பட்டு உள்ள வந்த ஒரு ஆள். திமுகவினுடைய இந்து விரோதம், அதிமுகவும் அந்த வேலையை தான் செய்வாங்க. இந்துக்காரங்க சாதகம் எல்லாம் ஒண்ணும் இருக்க மாட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு இந்துக்காரங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் இடையில பிரச்சனை, தப்பு செய்தவங்க கிறிஸ்தவங்கனாலும் எல்லாரும் கிறிஸ்தவங்க பக்கத்துலதான் நிற்பாங்க. அங்க இந்துக்காரன் பக்கம் நியாயம் இருந்தாலும் எவனும் எட்டி பார்க்க மாட்டாங்க, எந்த கட்சிக்காரங்களும் வரமாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவம் வந்து நம்ம வந்து நமக்கான இது பிஜேபி தான், நமக்கானது இந்து முன்னணி தான், நமக்கானது RSS தான், இப்படித்தான் நம்ம வந்து அந்த நிலைப்பாட்டுல வந்தோம். நான் சொல்றேன் அண்ணாமலைக்கு பின்னாடி நான் போயிருவேன். நான் வந்து இந்த 3% ஓட்டு அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த 3% ஓட்டு இருக்குல்ல, அப்ப இருந்து எழுது ஊர்ல சோத்துல எழுதிட்டு தெரிஞ்ச ஆளு நான். அந்த பழைய அம்பாசிடர் கார்ல 1988 89 எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு நடந்த தேர்தல், அப்புறம் 91 தேர்தல், 96 தேர்தல், இந்த தேர்தல்கள் எல்லாம் நான் வந்து எங்க அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்துல வந்து மயக்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே நான் மட்டும்தான். நான் ஒருத்தன் தான் அதை பேசுறது. அதுக்கு பிறகு ஆளே கிடையாது எங்க ஒன்றியத்துல. நான் மட்டும்தான் பேசிட்டு அலைவேன். அதுவும் மண்ணெண்ண ஜென்ரேட்டர், அது அம்பாசிடர் காரு, பின்னாடி அந்த ஜென்ரேட்டரை வச்சிருப்பேன் டிக்கில. அது காற்றுங்கிறத வண்டி ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கும் ஊர்ல எல்லாம் போகும்போது. அதுல காற்று இந்த எதிர் திசையில வந்து அடிச்சுட்டு வச்சிருங்க. அதாவது இந்த வண்டி போகக்கூடிய வகை திசையிலே நோக்கி காற்று வீசிச்சுன்னு வச்சிருங்க. பின்னாடி கூட புகை எல்லாமே நம்மள வந்து பேச முடியாது. கண்ணு எரியும், மண்ணெண்ண அது கண்ணு எரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு காசுக்காக வேண்டியோ இல்ல வேற ஒரு பதவிக்காக வேண்டிய நான் போன ஆளே கிடையாது. ஒரு சித்தாந்தம் பிஜேபி நல்லா தெரியும், பிஜேபி வந்து வெற்றி பெறாதது தெரியும். ஆனாலும் பல்லு கட்டுவோம், சண்டை போட்டோம், வீடு வீடா போனோம். ராஜீவ்காந்தி செத்த நேரத்துல எல்லாம் போய் வீடு வீடா போய் ஒரு எங்க ஊர்ல ஒரு வித்தக்கிட்ட போய் நாங்க பேசுறோம். பேசும்போது அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு ஓட்டை மட்டும் நான் ராஜீவ்காந்தி போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க ராஜீவ்காந்தி போடுறீங்கன்னு கேட்டா, இல்ல என்ன இருந்தாலும் செத்து போயிட்டாம்ல அவனுக்கு ஒரு வாக்கியரிசி மாதிரி போடுறேன்னு சொல்றாங்க. அப்படி இன்னோசென்டா சொன்னாங்க. அவன் தான் செத்து போயிட்டானா பழையபடி எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டான். இப்படி எல்லாம் வந்து சண்டை போட்டு கிடந்த ஊர்ல இதெல்லாம் பண்ணிட்டு வந்து சோத்துல வந்து நீளம் எழுதுறதுக்கு காவி எழுதுறது, நீளம் எழுதுறதுக்கு காசு இல்லாம காவி வாங்கி சோத்துல எழுதி நம்மளே பிரச்சனை வச்சு இப்படி எல்லாம் எழுதிட்டு இருந்த ஆட்கள் தான். இப்படிப்பட்ட ஆளுதான் நான். ஆனால் இன்னைக்கு பாஜக வந்து அண்ணாமலையை பயன்படுத்த தவறுதுன்னு சொல்லும் போது இந்த முட்டாள்தனத்தை என்னால ஏத்துக்க முடியாது. அது யாரு பண்ணாலும் சரிதான். மோடியே செய்தாலும் தப்பு தானே. அது எப்படி சரின்னு சொல்ல முடியும்? இல்ல அந்த இடத்துல எப்படி சரின்னு சொல்ல முடியும்? மோடிக்கு ஒரு தராசு, அண்ணாமலைக்கு ஒரு தராசுன்னு எப்படி சொல்லுவீங்க? மோடியை வந்து தனிநபர்ந்து துதி பாடுவோம், ஆனா அண்ணாமலையை துதி பாட மாட்டோம்னு எப்படி சொல்லுவீங்க? அண்ணாமலை துதி பாடி நீங்க வந்து பிஜேபி அரசு தமிழ்நாட்டுல வந்துட்டு
அப்புறம் அண்ணாமலை மாநில தலைவரா இருக்க போறது இல்ல. அவர் வந்து ஒருவேளை அவர் முதலமைச்சரா இருப்பார். ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷம் 5 வருஷமோ 10 வருஷமோ இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அது பிறகு தேசிய அரசியலுக்கு அவரை தூக்கிட்டு போயிருவீங்க. இங்க இன்னொருத்தர் தான் இருந்து பாஜகவை அடுத்து இன்னொருத்தர் வழி நடத்த போறாரு. அவர் என்ன தனியா பாஜகவை தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு அந்த நேரம் கொண்டு போறாரா? அது இல்லல்ல. அதான் நான் தொட்டப்பட்டி தூக்கிட்டு போய் அங்க போய் வீட்டுல கொண்டு போய் வச்சிட போறாரா பிஜேபி? அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல. அவரும் ஒரு தேசியவாதி, தேசியத்துக்கு தானே வந்திருக்காரு. அப்போ ஒரு படிச்சவன் நல்லவன் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணானா இது உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா அறிவு கிட்ட ஆளு தானே. தப்பு செய்தானே மோடி அமித்ஷா தப்பு செய்தா மட்டும் அது வந்து நாங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் நாங்க ஏத்துக்கோம் அப்படின்னு அவங்க பிதாமகன் அவர் வந்த பிறகுதான் இந்தியா வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்கு. அவருக்காக தான் நம்ம இவ்வளவு வருஷம் காத்திருந்தோம். எல்லாம் சரிதான், அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா தமிழக இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் தனிநபர் துதிபாடி தான் சார் பண்ணி ஆகணும். அது தமிழ்நாட்டுல சொல்லவே வேண்டாம். அது இப்போ தேர்தல் முடிவு என்ன வச்சிருக்கு? யாருக்காவது ஒரு ஆள் நிறைய பேர் எம்எல்ஏ யாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டாங்க. விஜய்க்கே தெரிய மாட்டாங்க அவன் கட்சி எம்எல்ஏ யாருன்னு. ஆனா ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்குடைய முகத்துக்காக போட்டிருக்காங்க. அவர் நடிகரா இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். ஆனா விஜய் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு நிகரா கொண்டு விடும்போது அண்ணாமலையை விட்டா நீங்க கரெக்டான ஒரு போட்டியாளரா இருக்காரு. நீங்க அண்ணாமலையை மட்டம் தட்டி விட்டீங்கன்னா முட்டாள்தனமான முடிவுன்னு தானே சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிழை செய்து விட்டார்கள்னு சொன்னேன். அன்னைக்கு வந்து அந்த அதிமுக கூட்டணி கரெக்டா பிழை செய்தாங்களா இல்லையா? ரிசல்ட் வந்த பிறகு நான் சொன்னது கரெக்டா இருக்கா இல்லையா? இப்பவும் சொல்றேன், முட்டாள்தனம் செய்துட்டாங்கன்னு சொல்லுவேன். பாஜகவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லுவேன். கரெக்டா சொல்லுவேன். நான் என்னுடைய இது அதுதான் என்னுடைய கருத்து இதுதான் சார். அண்ணாமலை இவங்க பயன்படுத்தல அப்படின்னா அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல 100% நல்லது, சரியானது. தனி கட்சி ஆரம்பிக்கணும், உடனே ஆரம்பிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் உடனடியாக அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணும். ஒரு 10 நாளோ 15 நாளோ 1 மாசமோ எடுத்துக்கலாம் டைம். அதுக்கு மேல அவகாசம் எடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இப்ப வந்து ஒரு 5 தொகுதி வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நீங்க அந்த தொகுதியை பாருங்க. அதாவது திருச்சி கிழக்கு, அங்க வந்து விஜய் வந்து அந்த தொகுதி NIP பிரச்சாரம் பண்றதுல அதுல வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அங்க ஒரு வேகன்சி. அம்பாசமுத்திரம், அதுல வந்து இசைக்கு பாண்டியன் அதிமுக இருந்து வெற்றி பெற்றவர் ராஜினாமா பண்ணிட்டு விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. மதுராந்தகம் அதிமுக வெற்றி பெற்றவங்க விஜய் கட்சி போயிட்டாங்க. பெருந்துறை வெற்றி பெற்றவங்க போயிட்டாங்க. தாராபுரம் வெற்றி பெற்றவங்க, இது எல்லாமே அதிமுக வெற்றி பெற்றவங்க விஜய தவிர. பாக்கி 4 பேரும் அதிமுக இருந்து வெற்றி பெற்றவங்க. அடுத்து இன்னொரு டிக்கெட் தயார் ஆயிட்டு இருக்கு. 2 பேரு, ஒன்னு CV சண்முகம், இன்னொன்னு விஜயபாஸ்கர். இதுல CV சண்முகம் வெற்றி பெற்ற தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா மயிலம். முக்கியமான இடம் அது. அவருடைய ஏரியா எதுன்னா விழுப்புரம். தொகுதி மாறி நின்று வெற்றி பெற்றிருக்காரு. மயிலம் தொகுதி வந்து பாமகவுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு தொகுதி. ஏற்கனவே அவங்க MLA உருவான தொகுதி அது. பாஜகவும் அங்க நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அண்ணாமலை வந்த பிறகு பாஜக கூட அங்க நல்லா வளர்ந்துருக்கு. நல்ல அதாவது வன்னியர் பெல்ட்ல அந்த தொகுதியை பிரதானமா சொல்றாங்க. இது நிலவரம் சார். இப்ப தனி கட்சி அவரை ஆரம்பிச்சு இந்த பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அப்புறம் TDV தினகரன், இவங்களெல்லாம் அவர் ஈஸியா இவரை நம்பி வருவாங்க. ஏற்கனவே வந்தவங்க பாஜக இவர் மாநில தலைவரா இருந்த போது வந்தவங்க. இப்ப ஒரு தனி கட்சி ஆரம்பிக்காமன்னா கண்டிப்பா அவங்க கூட போறதுக்கு வாய்ப்பு. இவங்களை கூட்டணியில சேர்த்துட்டு வரக்கூடிய இந்த 5 தொகுதியில இடைத்தேர்தல், அந்த 5ஓ 6ஓ 7ஓ வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 இடைத்தேர்தல் வருது அப்படின்னா இதுல நீங்க வந்து அம்பாசமுத்திரத்துல TVD தினகரனை கொண்டு விட்டா இசைக்கு பாண்டியன் அவுட்டு. அம்பாசமுத்திரத்துல ஏன்னா அவரு முக்குலத்தோர், இவரை முக்குலத்தோர். அவரு வந்து வெற்றி பெற்ற தொகுதியா வேண்டான்னு சொல்லி ரிசைன் பண்ணிருக்காரு. சூழ்நிலை வேற மாதிரி இருக்கீங்க. அப்ப அவரு ஏன் அது இந்த வெற்றி பெற்றது இந்த அதிமுக, ஆனா வந்து இப்ப ரிசைன் பண்ணிட்டு தாவகையில விஜய் கூட இருக்கேன்னா பதவி ஆசைதான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்னு சமுதாயம் அதே இது கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்லை. நேர போய் அவர் வந்து சித்திக்கிட்ட போய் ஆசீர்வாதம் மட்டும் சின்ன மாட்டம் வாங்கிட்டு வந்தா போதும். அண்ணாமலையும் ஒருக்கா போய் அவங்க வீட்டுல காப்பி குடிச்சிட்டு வந்தா போதும். அந்த அம்மாவுக்கு முடிஞ்சுன்னா கூட்டிட்டு வந்து அம்பாசமுத்திரத்துல ஒரே ஒரு 10 மீட்டிங் போட்டு அதெல்லாம் ஏற்றிட்டாலே போதும். தேவர் சமுதாயத்துல அந்த அம்மா இன்னமும் ஒரு பெரிய ஒரு தெய்வமா தான் சார் இருக்காங்க குறிப்பிட்ட பிரிவுல, அந்த முக்குலத்தோர்ல. அதனால அது வந்து அந்த அம்மாவுக்கு நீங்க நல்ல கடந்த தேர்தல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 40,000 ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அம்மா விட்டது நம்ப முடியுதா? சீமானால வாங்க சாதிக்க முடியாத ஓட்டு அது. சாதாரணமா எல்லாரும் அந்த சசிகலா தான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இருக்கு. அதனால அம்பாசமுத்திரத்துல அவரு வெற்றி பெற வாய்ப்பு சார். இது வந்து ஒரு அந்த கூட்டணி அமையும் பட்சத்துல அது சாத்தியப்படும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி பெருந்துறை வந்து கொங்கு மண்டலத்துல முக்கியமான ஒரு ஏரியா. குறிப்பாக ஜாதி ரீதியாக வேளாள கவுண்டர் அதிகமா இருக்கக்கூடிய, கவுண்டர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி.
அங்க உள்ள மக்களுக்கு வந்து அந்த வேளாளர் அதாவது கவுண்டர் சமுதாயம் மட்டும் இல்ல, எல்லா சமுதாய மக்களும் அண்ணாமலைக்கு மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அவர் அங்க நின்னாருன்னா, தனி கட்சி ஆரம்பிச்சு நின்னாருன்னா ஈஸியா வெற்றி பெறுவார். எந்த கட்சியினுடைய ஆதரவும் அவருக்கு தேவையில்லை. அவரே நின்னாலே போதும், தாராளமா அவரை கொண்டாடி விடுவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தோல்வி விட்டது தமிழகம் முழுக்க உள்ள மக்களுக்கு அது ஒரு வேதனையை கொடுத்துச்சு. அதே கொங்கு மண்டலத்துல பழைய இப்ப கணிஞ்ச தேர்தல் அவர் நிக்கல, இப்ப அவரு நின்னாருன்னு வச்சிருங்க, அழகா வெற்றி பெறுவார். இதுல என்ன சந்தேகம்? பெருந்துறை அட்டகாசமா அவர் வெற்றி பெற முடியும். தனிப்பட்ட அவருடைய செல்வாக்கை வச்சு அடித்து வர முடியும் இவருக்கு. ஏன்னா அவர் சட்டசபைக்கு போக வேண்டிய ஆளு, போனாரா நல்லா இருக்கும். இன்னொன்னு, தமிழக அரசியல் இளைஞரை நோக்கி திரும்பி நிக்குது. இப்போ இளைஞரை நோக்கி தான் திரும்பி நிக்குது. அங்க ஒரு அதிமுக இருந்து யாரை வேணாலும் விட்டுட்டு போறாங்க, திமுக இருந்து யாரை வேணாலும் விட்டு பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணாமலை வெற்றி பெறுவார் பெருந்துறையில. அதுமாதிரி தாராபுரம் வந்து தனி தொகுதி, மதுராந்தகம் தனி தொகுதி. இதெல்லாம் இந்த பக்கத்துல வருது, வட தமிழகத்துல வருது. அதாவது தாராபுரம் அங்க கொங்கு மண்டலம், அங்க கூட பாஜக அதாவது அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை அங்கே அமையும், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்ப அதையும் நீங்க வந்து கணக்குல வச்சுடுங்க. அதன் பிறகு மயிலத்துல வந்து இவர் ராஜினாமா பண்ணினார்னு வச்சிருங்க. யாரு? சி.வி. சண்முகம். அங்க திரு அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அவருக்கு பொண்ணு 2 பேரும் வந்து நீங்க தேர்தல்ல பிரச்சாரம் பண்றதா பாத்திருப்பீங்க. அதுல மூத்த பொண்ணை கொண்டு போய் அங்க விட்ட பேர் கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனா அந்த பொண்ணுடைய நடவடிக்கை, அது வந்து மக்கள்கிட்ட அணுகின விதம், அங்க உள்ள பெண்கள், குறிப்பாக வன்னியர் சமுதாய பெண்கள் எல்லாரும் அவங்க வீட்டு பெண்ணு மாதிரி அதை பாக்குறாங்க. அந்த 2 பொண்ணுங்களே அப்படிதான் பார்த்தாங்க திரு தருமபுரியில. அந்த பொண்ணை நீங்க அங்கோட்டு விடுங்க, ஈஸியா வெற்றி பெறும். அதுக்குதான் நான் சொன்ன காரணம், இளைஞர்களை நோக்கி திரும்புது தமிழக அரசியல். அந்த பெண்ணை விட்டீங்கன்னா, அது ஏற்கனவே ஐடி விங்க, அந்த பாமகவுடைய ஐடி விங்க எல்லாம் அதுதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததா சொன்னாங்க. அப்ப அதுக்கு ரொம்ப திறமையான பொண்ணும் கூடாது, ஈஸியா ஒரு இளம் பெண் அழகா அதுல வெற்றி பெறும். ஏன் வெற்றி பெறாதுன்னு சொல்றீங்க? அங்க வன்னியர் ஏரியாது, கொண்டாடி விடுவாங்க. நீங்க விட்டு பாருங்க சார், தோல்வி அடைஞ்சா அதுக்கு பயிற்சி சார், வெற்றி பெற்ற மகிழ்ச்சி சார். அன்புமணி வந்து அண்ணாமலை பின்னாடி வருவான்னு நீங்க சொல்ல வரீங்களா? வருவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாம் அண்ணாமலைக்காக கட்டுப்பட்டு கூட்டணியில இருந்தவங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல டிடிவி தினகரனுக்கு தனிப்பட்ட முறையிலே அண்ணாமலைக்கு மேல ஒரு பெரிய பாசம் உண்டு. ஒண்ணு சார், அண்ணாமலை யாருக்கு வீட்டுல போய் இறங்கி போவார் சார். அவரு எந்த கட்சி, இவரு நீங்க பாரிவேந்தரை எடுத்துடுங்க, ஏசி சண்முகத்தை எடுத்துடுங்க, இவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் இன்னைக்கு உள்ளதுல. அவங்களுக்கு வந்து இந்த பாஜக கூட கூட்டணி வைக்கணும், அண்ணாமலைக்காக வேண்டி கூட்டணி வைக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அண்ணாமலைக்காக வச்சாங்க, இறங்கி வந்தாங்கன்னா அந்த மனுஷன்ட்ட ஒரு விஷயம் இருக்கு. அவர் இறங்கி வந்து அந்த தைலாபுரத்துக்கு போனாரு 2024 பாராளுமன்ற தேர்தல்ல. அங்க போய் காலையில டாக்டர் ராமதாஸ் அவர்கிட்ட ஐயாட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாரு, வீட்டுல டிபன் சாப்பிட்டாரு, கூட்டணி ஓவர். எவ்வளவு ஒரு ஜெயலலிதா காலத்திலேயே கருணாநிதி காலத்திலேயோ அந்த கூட்டணி 2 நாளையில பேசி முடிச்ச மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தைலாபுரத்துல இருந்து முடியவே முடியாது. ஆனா அண்ணாமலைனால எப்படி சாத்தியமாச்சு? நீங்க அந்த விஷயத்த கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்களா. அவருக்கு ஒரு இது இருக்கு, மெஸ்மரிசம் இருக்கு. அவர் போய் பேசினாருன்னா அதுல வந்து ஓகேன்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திடலாம். அதனால அந்த வகையில கண்டிப்பா இவங்க எல்லாம் வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை யாருமே வரல சார், தனியா கட்சி ஆரம்பிச்சு நிக்கிறாரு சார், பெருந்துறையில மட்டுமே வெற்றி பெற்றுட்டாரு சார். அடுத்து அவரை பத்தி தானே இப்பவுமே அவரை பத்தி தான் பேசுறோம். அவர் தானே தமிழ்நாட்டுல அடுத்த தலைவரா பேசுவாங்க. மற்ற எல்லா இடங்கள்லயும் நீங்க திருச்சியில எல்லாம் கண்டிப்பா திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இன்னையோட சூழ்நிலையில. தாவக அங்க வந்து கண்டிப்பா தண்ணியை தான் குடிக்க போகுது. அப்ப அங்க வந்து தாவகாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஆனா திமுக வெற்றி பெற்றா கூட அது பெரிய பிளஸ்ஸா திமுகவுக்கு இருக்கு. கரெக்டா தானே? நீங்க அந்த ஆங்கில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலவரமா இருக்கும். அம்பாசமுத்திரத்துல தாவக அங்க இருந்து வெற்றி பெறல, ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி தான். ஆனா வந்து இசைக்கு பாண்டியன் இப்போ தாவகாவுக்கு போயிட்டாரு. இப்ப நீங்க அம்பாசமுத்திரத்துல டிடிவி தினகரன் வெற்றி பெற்றா அது தாவகாவுக்கு பெரிய மைனஸ் அமையும், ஆளுங்கட்சிக்கு பெரிய மைனஸ் அது. ஆனா அதிமுக அது டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் ஒரே அணியில அவங்க ஒரு ஒண்ணு சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்கன்னு வச்சிருங்க, அவருக்கு அங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அங்க நாடார் சமுதாய ஓட்டு இருக்கு, நாடார் சமுதாயம் நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கு. இளைஞர்கள் எல்லா சமுதாயத்திலும் அண்ணாமலைக்கு பக்கம் நிக்கிறாங்க சார். அது கொங்கு மண்டலத்துல எடுத்தாலும் சரி, இல்ல தென் தமிழகத்துல எடுத்தாலும் சரி, எந்த சபத்துல பக்கத்துல எடுத்தாலும் இது இருக்கு நடைமுறையில. அப்ப இவங்க எல்லாம் அங்க பிரச்சாரம் பண்ணும்போது, ஏன்னா 5 தொகுதி 6 தொகுதியில ஈஸியா இவரு போய் பிரச்சாரம் பண்ண முடியும் அண்ணாமலைனால. அந்த தொகுதிகள்லாம் ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு போயிட்டு வந்தாலே பண்ண முடியும். இவங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் டைம் இருக்கு, 5 மாசமாவது டைம் இருக்கு. 1 மாசத்துல கட்சியை ஆரம்பிச்சாருன்னா அந்த பாக்கி 4 மாசத்துல இதை மட்டும் டார்கெட் பண்ண போதும். தமிழகம் முழுக்க டார்கெட் பண்ண வேண்டாம், ஒரு பெரிய பொருள் செலவு தேவையில்லை, சாதாரணமான விஷயம். ஒரு 6-7 தொகுதியில மட்டும் ஒரு திருப்பி சுத்திட்டு வந்தாலே போதும். இதை மட்டும் டார்கெட் பண்ணி 3 இடத்துல வெற்றி பெற்றா போதும். அம்பாசமுத்திரம், அதே மாதிரி இந்த மயிலம் ஒண்ணு சொன்னேன், அதே மாதிரி தாராபுரம் ஒண்ணு,
அது ஒரு பெருந்துறை. இந்த 4 இடத்துல ஒரு காரணம், ஒரு இதுக்கு சொல்றேன், 4 இடத்துல 7க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நீங்க வெற்றி பெற்றாலே அதுதான் சார் பெருசா பேசப்படும். ஆமா, தமிழ்நாட்டு அரசியலே திசை மாறிடும். மாறிடும். 72ல கட்சி ஆரம்பிச்ச திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல மாயத்தேவரை விட்டு வெற்றி பெற வச்சார். சூழல் என்ன போச்சு, 77ல அதிமுக ஆட்சி பிடிச்சிட்டு, அவ்வளவுதான், 5 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சு விட்டாங்க. ஏன்னா அது வந்து அந்த இது மக்கள் மத்தியில வேற மாதிரியான ஒரு இதை உருவாக்கி விட்டுரும். இப்போ வந்தாருன்னா அப்புறம் தமிழக அரசியலே விஜய் விஸ் அண்ணாமலைன்னு நிக்கும். அது விஜய் வந்து மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்து வெளியே வந்து பேச மாட்டார். அவர் வந்து தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியே வரமாட்டார். எங்கேயாவது போனா திருசாவை கூட்டிட்டு ஏதாவது கல்யாணம் விட்டு போவார். கரெக்டா இந்த திருசாவும் வந்து விஜயனுடைய எதிர்காலத்துல விஜய்க்கு வந்து இந்த அந்த இவருடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திருசாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும். அது இப்ப வந்து அந்த அலையில அப்படியே அடிச்சு வந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு நீங்க மத்த இன்னொருத்தி கூட சுத்தி இருக்கிறது எத்தனை தமிழச்சி அதை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அது சூழ்நிலை வரும்போது அதனுடைய பாதிப்பு அது வெளியே கொண்டு வரும். இருக்கட்டும், அண்ணாமலை பக்கத்துல இது மாதிரி எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப கிளீன் ஹேண்ட் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு. அதனால இதெல்லாம் அவருக்கு சாதகமான அம்சம். இந்த நாய்ப்பு சொல்லக்கூடிய அடிப்படையில அண்ணாமலை வந்து களம் இறங்கினாலே ரொம்ப அதிகமான பொருள் செலவு தேவையில்லை, ஒரு சின்ன செலவு தான். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கிற அந்த எழுச்சி இருக்கு பாத்தீங்களா, அவருடைய ஆதரவு, அதுக்கு பிறகு தமிழகம் முழுக்க ஒரு பலம் வந்தாருன்னு வச்சுட்டீங்களா, தமிழகத்துல வந்து அதிமுக உள்ள நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் வந்துருவாங்க. அதிமுக இருந்து நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் வந்துருவாங்க. இப்ப கூட அவர் வந்து அந்த அதிமுக கூட கூட்டணி இல்லாம பாஜக ஏற்கனவே வச்சிருந்த கூட்டணி 2024 வச்சிருந்த கூட்டணி 26 வரைக்கும் கொண்டு வந்து அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திச்சிருந்தா இப்பவுமே அதிமுக ஓட்டு வங்கி ஒரு 10% கீழே போயிருக்கும். அங்க வந்து ஒரு 10 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ கிடைச்சாலும் பெரிய விஷயம்னு ஆயிருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த அழிவுல பாஜக அங்க ஒரு பெரிய உயரத்தை தொட்டிருக்கும். இதை கெடுத்து விட்டாங்க. இப்ப என்னமோ அடுத்த சான்ஸ் அண்ணாமலைக்கு இருக்கு. அதிமுகவுடைய அழிவு பாஜக அண்ணாமலை வளர்ச்சிக்கு உதவும் சார். அதிமுக இப்ப அழிஞ்சிட்டு இருக்கு. அதனுடைய ஓட்டு, ஆதரவாளர்கள் ஓட்டு, அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டெல்லாம் வந்து திமுக பக்கம் போகாது. ஏன்னா போக வேண்டிய ஓட்டு போயிட்டு, அதான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை நான் கோடிட்டு காட்டினேன். அப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்துக்காரன் ஓட்டு தான். அந்த ஓட்டு கண்டிப்பா திமுகவுக்கு போவார். அவ வந்து கொள்கை ரீதியா எதிரியா தான் இன்னமும் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு இப்ப கொஞ்சம் பேருக்கும் இன்னமும் 20% ஓட்டுக்கு மேல அங்க இருக்கு. இது அண்ணாமலை பக்கம் தான் வரும். விஜய்க்கு இப்ப போட்ட ஓட்டம் அண்ணாமலை இல்லாதனால போனது. இப்ப அண்ணாமலை களத்துல வந்த பிறகு பழையபடி அண்ணாமலை பக்கம் அவங்க வருவாங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு வயசும் இருக்கு, நல்ல ஒரு எதிர்காலமும் இருக்கு. அதனால தாராளமாக பெருந்துறையில இருந்து ஒரு எம்எல்ஏ சட்டசபையிலையும் உள்ள பேசலாம். வெளியே வந்தாலும் அவர் தான் பேசுவார். சட்டசபைக்கு உள்ளாலையும் அவர் தான் பேசுவாரு. அத்தனை பேரையும் ரவுண்டு கட்டி அடிப்பாரு. வெளியே வந்தாலும் அவர் பேசுவார். அதனால அது ஒரு நல்ல சூழ்நிலையா தான் இருக்கும். அதனால வந்து கவலைப்பட வேண்டியதுல ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் இளைஞர்களுக்கும். தமிழகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுல வரும். ஏன்னா இவரு நல்ல ஆட்சியை கொடுக்கிற அறிகுறி இல்ல யாரு விஜய் பக்கத்துல. அவங்களுக்கு ஒரு 20 நாள் 25 நாள் ஆயிட்டு இருந்தாலும் எல்லாரும் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்களே தவிர ஒரு திறமையான ஒரு ஆட்சி அவங்களே எதிர்பார்க்கல. அவங்க வந்து இந்த மாதிரி ஆட்சியை பிடிப்போம் முதலமைச்சர் ஆகும்லாம் விஜய கூட நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாருன்னா 2 தொகுதியில அவரே போட்டிட்டு இருக்க மாட்டார். அவரு ஏதோ களத்துல வந்தாரு, நின்றாரு, போட்டிட்டாரு. அவருக்கு தெரியாம அவர் வெற்றி பெற்றுட்டாரு. இப்ப கிடைச்ச வெற்றியை என்ன செய்யறங்கிறது அவருக்கும் தெரியல. அவர் மற்றவங்களுக்கு என்னென்ன சொல்லணும், எதை கட்டுப்படுத்தணும்னு தெரியல. அதனால எதை போகுது, அது எவ்வளவு நாளையில சரியாகுதுன்னு தெரியாது. முதல் கோணல் பெரும்பாலும் முற்றிலும் கோணலா தான் போய் நிக்க போகுது. அதை நோக்கிதான் எது பயணப்பட்டு இருக்காங்க. இன்னொரு கூட இருக்கிறது யாரு, லாட்ரி மார்ட்டின். அவர் வந்து எதை கட்டுப்படுத்துறாரு, சாராயத்துறையை கட்டுப்படுத்துறாரு. சாராயத்துறையில என்ன பண்றாரு, எல்லா இந்த டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர் எல்லா மதுபான ஆலைகள்ல இருந்து கமிஷன் வாங்குறதுல இருந்து எல்லாரும் தான் அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அதிகார மையம் வெறுமனே ஒரு முதலாளி சொல்லும் போது சொன்னாரு விஜய் வந்து, நான் இங்க வந்து 2-3 அதிகார மையம்லாம் கிடையாது, நான் ஒருத்தன் தான் அதிகார மையம்னு சொன்னாரு. ஒரு மாசத்துக்குள்ளாலே அது அப்படி இல்ல. ஆதவ அர்ஜுனா ஒரு அதிகார மையம், அப்புறம் ஆரோக்கியசாமி இன்னொரு அதிகார மையம், அப்படி இஷ்டத்துக்கு அதிகார மையம், சிக அலங்காரம் பண்றவரும் ஒரு அதிகார மையங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. டெல்லிக்கு பிரதமரை சந்திக்கிற இடத்துக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன அலுவல் பாருங்க. அப்புறம் திரிசா மட்டும் என்ன சும்மாவா, திரிசாவுக்கு தனியா பாதுகாப்பு படையே கொடுத்துட்டீங்க. கேவலமா இருக்கு இதெல்லாம். அதனால அண்ணாமலைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு உரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக இது நான் இப்ப சொல்ற மாதிரி நடக்கும்னு நான் நம்புறேன். இருந்தாலும் அண்ணாமலை வந்த பிறகு 2 நாள் கழிச்சு சொல்லியிருக்காரு. 2 நாளையில இவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். இந்த சூழ்நிலையில ஆரம்பிச்சா சரியா இருக்கும். முன்னாடி நான் யோசிக்கும் போது வேற மாதிரி தான் யோசித்தேன்.
இப்ப அது சரியா தான் இருக்கும். இந்த இடைத்தேர்தலுக்கு அவருக்காகவே இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ண மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இவங்க நினைச்சு பாருங்களேன், இவங்க யாருமே ராஜினாமா பண்ணல. அண்ணாமலை இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சாரு. என்ன பண்ணுவாரு? ஊர் ஊரா போகலாம், மக்களை சந்திக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். எல்லாரும் செல்ஃபி எடுக்க விருப்பப்படுவாங்க, செல்ஃபி எடுக்கலாம். ஆனா வந்து அவுட்புட் வந்து கொடுக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல் வர வரைக்கும் காத்திருக்கணும். உள்ளாட்சி தேர்தல் என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா அது சின்ன ஏரியா. ஒவ்வொரு பஞ்சாயத்து வார்டுன்னு சுருங்கிரும். அங்க லோக்கல்ல யாராவது ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கட்சி சார்புல அங்க பெருசா வராது. மாநகராட்சி இதெல்லாம் வந்து திமுகவே பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க இந்த வாட்டி. விஜய் வந்திருக்கனால திமுக ஃபைட் பண்ணுவாங்க. பண்ணும்போது அங்க என்ன நடக்குன்னு தெரியாது. அதுல பெரிய பெர்ஃபார்மன்ஸை காட்டிக்க முடியாது. இது அப்படி இல்லை. இடைத்தேர்தல ரொம்ப சுருங்கின ஒரு 5 தொகுதி இப்ப கைவசம் இருக்கு. இந்த 5ல 1 வெற்றி பெற்றாலே பெரிய கிங் ஆயிருவார் அவரு. பெருந்துறையில அவர் மட்டும் வெற்றி பெற்றாலே பெரிய ஆளாயிருவார். அதுவும் வந்து அம்பாசமுத்திரத்துல டிடிவி தினகரனை வச்சு இந்த கூட்டணி ஒண்ணு அமைச்சு அங்க நின்னாங்கன்னு வச்சிருக்க, ஈஸியா வெற்றி பெற்றோம். அப்ப 5க்கு 2ங்கிறது மிகப்பெரிய வெற்றியா போயிடும். அப்புறம் இந்த தாராபுரத்துல வெற்றி பெற்றாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவங்க தான் அடுத்த ஆளுங்கட்சிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பெரிய இதை ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி விடும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அல்ல இந்த வாய்ப்பு அண்ணாமலை அவர்கள் பரிசீலிப்பாரு, யோசிப்பாரு. கண்டிப்பா தனி கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்துல இதை கண்டிப்பா கையில எடுப்பாருன்னு நான் நம்புறேன். மற்றபடி வந்து ஒரு வகையில நீங்க யோசிப்பீங்க, அண்ணாமலை தனிக்க பாஜகவுல இருந்தா அவருக்கு கட்டமைப்பு இருக்கும். சில இடங்கள்ல கட்டமைப்பு இல்லதான். அதுதான் நான் கேட்க வந்தேன். பாஜகவுக்கு கட்டமைப்பு உண்டு, அண்ணாமலையின் மேல் கட்டமைப்பு அமைக்கணும். அது மட்டும் இல்லாம இது பாஜகவை எப்படி பாதிக்கும்? பாஜக வந்து எப்படி பாதிக்கும்னா, பாஜக அநேகமா 1.5% ஓட்டு கீழே போற வாய்ப்பு இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய 3% என்ன மாதிரியான ஆட்கள் எல்லாம் கோபத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பாக என்னடா இது பைத்தியகரத்தனமான முடிவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா, ஏன்னா நம்ம சுதந்திரமா இயங்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து அது கொஞ்சம் கோபத்தை தான் கண்டிப்பா ஏற்படுத்தும். நீங்க ஒரு நல்ல ஒருத்தர் கிடைக்காத நேரத்துல எல்முருகனை தான் கொண்டாடிட்டு இருந்தோம். ஒருத்தர் கிடைக்காத நேரத்துல வந்து நயினார் நாகேந்திரன் தான், நயினார் நாகேந்திரன் பின்னாடி வந்தார், அவரை விட்டுருங்க. அது தமிழிசை சவுந்தரராஜன் தான் கொண்டாடிட்டு இருந்தோம். ஒருத்தர் கிடைக்காத நேரத்துல எல்ஜியை தான் கொண்டாடிட்டு இருந்தோம். நம்ம ஒருத்தர் கிடைக்காத நேரத்துல திருநாவுக்கரசன் தான் கொண்டாடிட்டு இருந்தோம். இதெல்லாம் யாருமே வரல அந்த நேரத்துல. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பிதாமகன் வந்து நமக்கு ஒரு பெரிய எழுச்சி தமிழகத்துல பாஜக தான் அது பெரிய லெவல்ல மாறி இருக்கும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது ஒரு நடிகை வரமாட்டாங்களா பிஜேபிக்கு எதிர்பார்த்த காலம். ஏதாவது ஒரு சினிமால இருந்து ஒரு பிரபலம் வந்து பாஜகவுல சேர மாட்டாங்களா? லட்சுமி வந்தாங்க, கொஞ்ச நாளில அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்போ 90s நினைக்கிறேன் லட்சுமி வந்தாங்க. அதுல விஜயசாந்தி வந்தாங்க, வந்த வேகத்துல போயிட்டாங்க 2000 அந்த காலகட்டத்துல. இவ்வளவுதான். பாஜக பக்கம் யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. தீண்டத்தகாத ஒரு கட்சியா இருந்த நேரம் அது. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் பாஜக பக்கம் வந்தாங்கன்னா அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம். அவர் பாஜகவை தூக்கி நிறுத்தினது ஒரு காரணம். இதை புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் பாஜக மூத்த ஆட்களா மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா சுயநலம் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க. பாஜகவுக்கு பெரிய இழப்பு இருக்கதான் செய்யும். அதை விட முக்கியம் வந்து என்ன அப்படின்னா 2029 தேர்தல்ல பாஜக இப்ப அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்க. இவங்க கூட கண்டிப்பா திமுகவும் சேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2029 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேற போக்கிடம் இல்லை. அவங்க கண்டிப்பா இனிமே மோடிக்கு பக்கத்துலதான் வந்து நிக்கிதான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய இன்றைய மாநில அளவுல இருக்க பொறுப்பாளர்கள் அனைவருமே திமுக கூட கூட்டணி வைக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. அதுதான் பெரிய கேடா இருக்கும். ஆனா அவங்க ஒத்துக்குவாங்க, அதை செய்வாங்க. செய்து அதுலயும் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து நிற்பாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்து பிரச்சாரமும் பண்ணுவாங்க. இது நடக்காதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இது நடக்கும். இது இந்த பக்கம் நடக்கும், அந்த பக்கம் விஜய், அப்புறம் வந்து ஒரு ராகுல் காந்தி எல்லாரும் அவங்களுக்கு பக்கத்துல அது நடக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில அண்ணாமலை தலைமையிலும் ஒரு அணி அமைச்சு இவரும் போராடத்தான் செய்வாரு. அதனால அது வந்து ஒரு இது இருக்கு. கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்கதான் செய்யுது. இல்லாமலாம் இருக்குன்னு நான் நினைக்கல. நன்றி, நன்றி, நன்றி. நேயர்களே, இந்த ஒரு பரபரப்பான நேர்காணலை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடணும். அதை நாங்க ஆவலோட எதிர்பார்த்து படிப்போம். அதுவரை மீண்டும் சின்னப்ப கணேசன் அவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.